டு மை சேனல் ப்ரீ இலா விலாக். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இந்த விலாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம 3 ஸ்தலங்கள் விசிட் பண்ண போகிறோம். அதாவது ராகு கேது சனீஸ்வர் பகவான் திருநள்ளார். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1 இயர்க்கு முன்னாடி நான் இதுக்கான ரோட் ட்ரிப் போட்டிருக்கேன். அதில் கோயிலை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், என்னென்ன பரிகாரம் செய்யணும், எத்தனை தீபம் ஏற்றணும், இந்த மாதிரியான உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து நான் டீட்டெயிலாக அதில் பேசியிருப்பேன். வேணுன்றவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அதனால் கண்டினியூஸாக வருதே. நம்ம எங்களுக்கு 3 டைம்ஸ் கிட்ட விசிட் பண்ண சொன்னாங்க அந்த டெம்பிள். ரொம்ப நல்லதுன்னு. நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி போனது தான். உங்களுக்கு லாஸ்ட் இயர் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் போகிறோம். காலையில் 7:15 நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கரெக்டாக 7:15. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரேண்டமாக ஒரு ஹோட்டல் தான் பிக் பண்ணி நாங்கள் போனோம். சுந்தரா பவன்னு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இது ஏசி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் அவுட்டோர் அதுலேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மினி டிஃபனில் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் வீடியோலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இட்லி, சாம்பார், 2 சட்னி வரும், வடை, பொங்கல், வெண்பொங்கல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் தோசை வரும், மசால் தோசை. இதெல்லாம் வரும். வித் இன்க்ளூடட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு காஃபியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபுட் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுங்க. சரி, நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதை ஷேர் பண்ணுற பாருங்கள். பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை திரும்பி கன்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் மாதிரியான லாங் ஹாலிடேஸில் இது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணது கிடையாது. நாங்கள் யூஸ்வலாக ஏர்லியாக தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி கேது ஸ்தலம் க்ளோசிங் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு 7:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆத்தூர் டாலி இன்ச் பை இன்ச் தான் மூவ் பண்ணுற மாதிரி. செம்ம டிராஃபிக். சில ஏரியாஸில் பெட்டராக இருந்தது, பட் டூ மச் டிராஃபிக் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கில் நிற்கிறோன்னே நான் ரொம்ப ட்ரிம் பண்ணி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. உங்களுக்கு தெரியுதா, பப்ளிக் ஹாலிடே இந்த மாதிரியே இதில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். லேட்டாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிராஃபிக் ஃபேஸ் பண்ணணும், நமக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆகும். சரி வாங்க, நம்ம ஜேர்னி கன்டினியூ பண்ணலாம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 12 நூன் டைம் ஆகிடுச்சு. நம்ம பாண்டிச்சேரியவே இப்போ தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா 11:50க்கெலாம் நாங்கள் கேது டெம்பிள்கே போயிட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம இவ்வளோ டிராஃபிக் ஃபேஸ் பண்ணி போனதுனால நம்ம இங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, வந்தோம். நம்ம லன்ச் டைம் வந்துட்டோம். இங்கே நம்ம இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் லன்ச் முடிச்சுட்டு நம்ம டெம்பிளுக்கு போகலான்னு நாங்கள் உணவகம் இதுதான். பார்த்திங்கன்னா வெஜ் ஹோட்டல். ப்ரைஸ் ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சாப்பிட்ருக்கோம். 400 and something கிட்ட பில் வந்தது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 500 கிட்ட பில் வந்துச்சுங்க. நாங்கள் என்ன சாப்பிட்ருந்தோங்கன்னா 2 மீல்ஸ் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் என் பையனும் என் சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்ருந்தாங்க, வெஜ் பிரியாணி சாப்பிட்ருந்தாங்க. பட் எங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. ரொம்ப என்ன சொல்கிறது, கரம் மசாலா ஃப்ளேவர்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பட் மீல்ஸ் ஓகேவாக இருந்தது. ரைஸ் நிறைய ஹோட்டலில் ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், பட் இந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, சாஃப்டாக. பாயசம், அப்புறம் கூட்டு, பொரியல் எல்லாமே. அப்புறம் பொரியல் தீரும் போதும் நம்மளுக்கு ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லா இருந்தது. ஓகேங்க, ஃபுட் வைஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு கிளம்பலாம். ஃபியூவல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ½ டேங்க்கில் இருந்தது. நம்ம அப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாண்டிச்சேரி வந்ததுனால நம்ம அகெயின் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம டிராஃபிக்லலாம் வந்ததுலேயே நிறைய போயிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி எல்லை முடிவுக்கே வந்துட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த லிக்கர் அந்த செக் பண்ணுவாங்க இல்லையா, அதனாலே நிறைய அங்கே டிராஃபிக் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 minutes கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்ததாங்க. சரி வாங்க, நம்ம ஜர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
ஸோ இந்த வீலாகில் பார்த்தீங்கன்னா நான் ரோட் ட்ரிப் தாங்க கவர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் 1 இயர் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்றத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ரோட் ட்ரிப் நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஆஃப்டர் கடலூர் சிப்காட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம போனோன்னா கடலூர் சிதம்பரம் பைபாஸ் வரும். அங்கே வந்து புது பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. இந்த பிரிட்ஜ் சிதம்பரம் டவுன் முன்னாடி முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பைபாஸும் சிதம்பரம் டு சீர்காழி போகிற வரைக்கும் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வாங்க நம்ம ஜர்னி கன்டினியூ பண்ணலாம்.
நம்மளோட 3rd ஹைவே பிரிட்ஜ் வந்து சீர்காழி டு நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்குங்க. சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரே லேனில் தான் 2 பேரும் போகிற மாதிரியான ஒரு வே பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சொல்ல போனீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சென்னை நாகப்பட்டினம் ரூட்ஸ்லாம் வந்து நம்ம போகிற ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சிதம்பரம் சீர்காழி கும்பகோணம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரோட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவும் நம்ம வந்து ஹேசல் ஃப்ரீயாக டைமுக்கு போகிற மாதிரியான ஒரு ஜேர்னியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஹைவே ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ஹைவே ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி அதை ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணலாம்.
கேது ஸ்தலம் ஸ்ரீ நாகநாத சுவாமி டெம்பிளை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த கேது ஸ்தலம் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் இது வரைக்கும் வந்தபோது சரி, இப்போயும் சரி, எப்பயுமே ரஷ்ஷே இல்லைங்க. மேபி சீசனில் ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் சிவனையும் சரி தாயாரும் சரி ரொம்ப சிறப்பாகவே தரிசித்தோம். இங்கே வெள்ளி கவசத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார் கேது பகவான். இவருக்கு அரளி மாலை சாத்துறது ரொம்பவே விசேஷமானது. தாயாருக்கும் அரளி மாலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வ மாலை, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாத்தணும். இதில் வந்து ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, அதுக்கப்புறம் குழந்தை பேர் வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் சரி, தொட்டில் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய விருட்சத்தில் நீங்கள் வந்து கட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்கல்யம், திருமண தடை நீங்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருந்தும் சரி மஞ்சள் கயிறு கொண்டு போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா அங்கேயும் நமக்கு வந்து பூஜைக்கான கடை இருக்குது, அங்கேயே நம்ம வாங்கி நம்ம அந்த மரத்தில் நம்ம கட்டிட்டு சூடம் ஏற்றிட்டு ஒரு 3 முறை வலம் வரணும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. நீங்கள் கேது பகவானுக்கு விளக்கு ஏற்றணுமான்னு கேட்டிங்கன்னா, தீபம் வந்து 7 தேங்காய் எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றணும். இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பிளேட்டில் 7 அகல் விளக்கு நமக்கு தருவாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அதை அங்கே வந்து ஒரு நம்மளுக்கு செப்பரேட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, தீபம் ஏற்றும் இடம், அங்கே வந்து நம்ம அங்கே ஏற்றி வைக்கணும். இந்த வீலாக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இன்னொரு வீலாகில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.